தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடுக்குரிய அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீட்டுக்கு அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. புதுச்சேரியில் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு நான் நீட்டுக்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. நமக்கு 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 7ஆம் தேதிக்கு அப்புறம் அது முடிஞ்சதுன்னா திரும்ப வந்து நீட்டுக்குரிய அப்ளிகேஷன் அப்படின்றது புதுச்சேரியிலுமே ஓப்பன் ஆகிடும். நம்மளுடைய டெலிகிராம் சேனலே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதில் அப்டேட் நான் இமீடியட்டாக கொடுத்துறோம். நம்ம யூடியூப் சேனலே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எப்பவுமே நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு ஓப்பன் ஆகும் பொதுவாக எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த கேஸ்லாம் வேறு நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால இதில் ஏதாவது டிலே ஆகிடக்கூடாதுன்றதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் டாக்குமெண்ட் அப்லோடிங் இது எல்லாமே வந்து முன்கூட்டியே நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. நீட்டோட ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க திரும்ப அதே போர்ட்டல் போய் ஸ்கோர் கார்டை அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இது மட்டும் தான். ஸோ இந்த வீடியோல பார்க்க போற விஷயமே என்ன அப்படின்னா, இந்த மெடிக்கல் செலெக்ஷன்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமும், கூடவே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்றதையும் டீட்டெயிலா நான் இந்த வீடியோல சொல்றேன். கொஞ்சம் வந்து ஷார்ட்டா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தவறாம ஃபுல்லா நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் ரெக்யர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முக்கியமா வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது கவர்ன்மென்ட் கோட்டா, மேனேஜ்மென்ட் கோட்டா தனித்தனியா அப்ளிகேஷன் போடலாம். அல்லது வந்து கவர்ன்மென்ட் கோட்டால நீங்க அப்ளை பண்ணாவே அதிலேயே மேனேஜ்மென்ட் நீங்க செலக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷனுமே குடுத்துருக்காங்க. ஸோ இது ரூ. 500 கவர்ன்மென்ட் கோட்டாவுக்கும், மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு ரூ. 1000 நீங்க ஃபீஸ் பே பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் அப்படின்றது இப்ப வரைக்கும் நமக்கு சொல்லல. அதுக்கப்புறம் இன்டிமேட் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு. ஸ்கோர் கார்டு இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் அத நீங்க சேர்த்து பண்ணணும். அட்மிட் கார்டு கையில எடுத்துக்கங்க. ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் அத கையில எடுத்துக்கங்க. அதற்கு முன்னாடி ஸ்கோர் கார்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவங்களோட அட்மிட் கார்டு அப்லோட் பண்ணணும். கூட உங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கங்க. இது இல்லாத உங்களோட 10த் மார்க் ஷீட்டு, 12த் மார்க் ஷீட்டு எல்லாமே வந்து 2 சைடுமே இருக்கணும். பிடிஎஃப் ஃபைல்ல கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கங்க. 10த் மார்க் ஷீட்டு, 12த் மார்க் ஷீட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு ரைட்டுங்களா? கூடவே வந்து நீங்க ஓபிசி கிளைம் பண்றீங்க. அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் கேட்டகரியோட சர்டிஃபிகேட்ஸ் ரைட்டுங்களா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நீங்க கையில ரெடியா எடுத்து வச்சுக்கணும். இது இல்லாம வந்து 6த்லேருந்து 12த் வரைக்கும் படிச்ச கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருந்தா அதுக்குரிய சர்டிஃபிகேட் குடுக்கணும். இது இல்லாம அவங்க ஸ்கூல்ல போய் போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்க எடுத்து வச்சுக்கணும். இது இல்லாம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவை. ஏன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரியறதுக்காக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது வேணும். இது இல்லாம வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸ்டேட் போர்ட்லயோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல படித்த மாணவர்களோ எலிஜிபிலிட்டியே தேவையில்ல. நீங்க அத பத்தி கவலையே பட தேவையில்ல. ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இது எல்லாமே கையில ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நமக்கு ப்ராஸ்பெக்டஸ் குடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ டவுன்லோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு பிடிஎஃப்ல. அதுல நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அதையும் ஒரு தடவ நீங்க ரீட் அவுட் பண்ணி பார்த்துட்டு, அதுல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே தனியா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. அதுக்கப்புறம் ஒண்ணொண்ணா நீங்க ப்ராசஸ பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் டெப்த்தா டீட்டெயில் வேணும், எவ்வளோ கேபிள் அப்லோட் பண்ணணும் அந்த டீட்டெயில் வேணும்னா, தனியா திரும்ப நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ தவறாம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.